ஒரு டேட்டா இன்டர்வியூல எப்படி வந்து மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்டா, மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எய்தர் வந்து அந்த வேல்யூஸ டிராப் பண்ணுவோம், இல்ல வந்து நியூ வேல்யூ இன்க்ளூட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்த கொஸ்டினே எப்ப டிராப் பண்ணணும், எப்ப ஃபில் பண்ணணும்னு கேட்டா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து சைலண்ட் ஆகிடுவாங்க. நீங்களும் ஒரு டேட்டா அனலிஸ்டா, இல்ல டேட்டா இன்ஜினியரா, இல்ல டேட்டா சயின்டிஸ்டா உங்க டேட்டால இருக்கிற மிஸ்ஸிங் வேல்யூவை எப்ப எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத இந்த வீடியோல மிஸ்ஸிங் பேபி மெத்தட் வச்சு உங்களுக்கு எப்பவுமே மறக்காத போல சொல்லி தரேன். ஸோ கான்செப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூனா என்ன, அதோட மெக்கானிசம் பத்தி தெரிஞ்சுப்போம். காமனா மிஸ்ஸிங் வேல்யூன்றது உங்க டேட்டாவில் வேல்யூ வந்து மிஸ் ஆயிருக்கும், என்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எதனால இது வந்து ஹேப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மொதல் ரீசன் வந்து அந்த டேட்டா மேனுவலா என்டர் பண்றாங்கன்னா, அந்த என்டர் பண்றவங்களுக்கு சம்டைம்ஸ் வேல்யூ வந்து தெரியாம இருக்கலாம். அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு ஹரிபரியில வேக வேகமா டேட்டா என்டர் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதுவே மெஷின்ஸ் வந்து டேட்டா ஜெனரேட் பண்ணுது. அந்த டிவைஸ்ல வந்து ஏதாவது எரர் இருக்குது, இல்ல வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னா அப்ப வந்து நமக்கு வேல்யூ மிஸ் ஆகலாம். ஸோ அப்படி வேல்யூ மிஸ் ஆகிறதால நமக்கு என்னென்ன இம்பாக்ட்லாம் இருக்குது. ஸோ நம்ம டேட்டால வேல்யூஸ் எல்லாம் மிஸ் ஆகிருக்கிறதால நம்ம என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளால ப்ராப்பரா டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே அனலைஸ் பண்ணாலும் நம்மளோட ரிப்போர்ட் வந்து ஃபைனலா பயாஸ்டா இருக்க சான்சஸ் இருக்குது. அது மூலமா நம்ம தப்பான டெசிஷன், தவறான கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சோ அது மட்டும் இல்லாம நீங்க மெஷின் லேர்னிங் போல அப்ளிகேஷன்லாம் ஒர்க் பண்றீங்கன்னா, சப்போஸ் வந்து இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸால நம்ம ப்ரெடிக்ஷன் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, அதோட சாம்பிள் ரெப்ரஸன்டேஷனே குறைஞ்சி டேட்டா வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸால நம்ம ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சோ அப்படிப்பட்ட மிஸ்ஸிங் வேல்யூவை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றது? சோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்னு மிஸ்ஸிங் வேல்யூ வந்ததுன்னா நீங்க அதை டிராப் பண்ணுவீங்க, இல்ல வந்து அதை ஃபில் பண்ணுவீங்க. ஆனா எப்ப நம்ம டிராப் பண்ணணும், எப்ப நம்ம ஃபில் பண்ணணும்ன்றத கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து ஒரு 3 மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளீட்லி அட் ரேண்டம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மிஸ்ஸிங் அட் ரேண்டம்னு சொல்லுவாங்க. மூணாவது மிஸ்ஸிங் நாட் அட் ரேண்டம்னு சொல்லுவாங்க. இந்த 3 கான்செப்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்ப நம்மளோட மிஸ்ஸிங் வேல்யூஸை டிராப் பண்றது, எப்ப வந்து ஃபில் பண்றதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இந்த 3 கான்செப்டை நீங்க எப்பவுமே மறக்காத போல ஒரு மிஸ்ஸிங் பேபி மெத்தட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வாங்க பாண்டிச்சேரி பீச்சுக்கு போய்க்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீச்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்மளால என்ன நோட் பண்ண முடியுதுன்னா, ஒரு பேபி வந்து கிரை பண்ணிட்டு இருக்குது. ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா தான் இருக்கிறாங்க. சோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பேபிக்கும் அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லி தெரியுது. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மிஸ்ஸிங் கம்ப்ளீட்லி அட் ரேண்டம் அப்படின்னா MCARன்னு சொல்லுவாங்க. சோ இதை பொறுத்த வரைக்கும் உங்க டேட்டால ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் ஆகுதுன்னா அந்த வேல்யூக்கும் மத்த டேட்டா, அதாவது மத்த காலம்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ்க்கும் மிஸ் ஆகுற வேல்யூக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு அர்த்தம். சோ பிராக்டிகலா சொல்றேன் பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ஒரு டேபிள் பார்க்க முடியுது. இது வந்து ஒரு டெம்பரேச்சர் கலெக்ஷன் டேபிள் போல. அதாவது டே அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து எந்தெந்த சிட்டில அப்படின்னு சொல்லி சிட்டி நேம் கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர்னு ஒரு காலம் இருக்கு. இதுல வந்து நம்மளால ஒரு 3 இடத்துல வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் பார்க்க முடியுது. இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸுக்கும் இதுக்கு பக்கத்துல இருக்கிற காலம்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது. இதை வந்து டேவை பேஸ் பண்ணியோ இல்ல வந்து எந்த சிட்டியை பேஸ் பண்ணியோ வந்து மிஸ் ஆயிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க விழுப்புரம்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் மிஸ் ஆயிருக்குது. நீங்க இந்த வேற இடத்துல எங்க பாத்தீங்கன்னாலும் விழுப்புரம்னு ஒரு சிட்டியே கிடையாது. அதே போல சேலம்லயும் மிஸ் ஆயிருக்கு, மதுரையிலயும் மிஸ் ஆயிருக்கு. சோ இப்ப இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு காலம்ல வேல்யூ மிஸ் ஆயிருக்கோ அதுக்கும் மத்த காலம்ஸுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னா அதை தான் MCARன்னு சொல்லுவாங்க. அதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளீட்லி அட் ரேண்டம்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா அதுலயும் வந்து ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. அந்த ரோஸ் வந்து உங்களோட டோட்டல் டேட்டா செட்ல லெஸ் தென் 5% இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதாவது 100 ரோஸ் இருக்குதுன்னா அதுல வெறும் 5 ரோஸ் தான் இந்த மாதிரி வேல்யூ மிஸ் ஆயிருக்குதுன்னா அதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு மேல இருந்ததுன்னா நீங்க அந்த ரோஸை ரிமூவ் பண்றதால என்ன மாதிரியான இம்பாக்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்ல டொமைன் எக்ஸ்பர்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணணும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் அட் ரேண்டம்னு சொல்லுவாங்க. சோ இதுவும் வந்து அதே கான்செப்ட் தான். நம்ம பீச்சுக்கு போயிருக்கோம். சோ இந்த இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேபி வந்து கிரை ஆயிட்டு இருக்குது. அந்த பேபி கிரை ஆகிறது மட்டும் இல்லாம நம்மளால வந்து அதோட பேரண்ட் வந்து அந்த பேபியை சர்ச் பண்றத பார்க்க முடியுது. சோ இங்க ஒரு ஃபாதரும் மதரும் வந்து பேபியை தேடுற போல இருக்குது. சோ அப்ப நமக்கு கிளியரா தெரியுது அங்க வந்து மிஸ் ஆகிற பேபிக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. சோ இந்த கான்செப்ட் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மிஸ்ஸிங் அட் ரேண்டம். அதாவது தேர் இஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மிஸ்ஸிங் வேல்யூ அண்ட் அவைலபிள் இன்ஃபர்மேஷன். அதாவது உங்க டேட்டால மிஸ் ஆயிருக்கிற வேல்யூக்கும் வேற ஏதாவது காலம்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. சோ பிராக்டிகலா பார்ப்போம். சோ இப்ப இந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா அதே போல டெம்பரேச்சர் டேட்டா தான்.
இந்த டேபிள்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, வழக்கம் போல வந்து டே இருக்கு, அது போல சிட்டிஸ் இருக்குது, அப்புறம் டெம்பரேச்சர்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, என்னால வந்து ஒரு 3 வேல்யூ மிஸ் ஆகிறத பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து சிட்டிக்கும் அந்த மிஸ் ஆகிற வேல்யூக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. இப்ப கடலூர்ல வந்து டேட்டா வந்து மிஸ் ஆயிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா, இங்க கடலூர்ல டேட்டா இருக்கு. அதே போல வந்து இங்கேயும் பாத்தீங்கன்னா கடலூர்ல டேட்டா இருக்கு. சோ அதே போல தான் சென்னை, கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா எல்லாமே மத்த செல்ல இருக்குது. இந்த இடத்துல வந்து மிஸ் ஆயிருக்குது. ஆனா இதுவே உங்களோட டே காலம் கூட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, ஸ்பெசிபிக்கா இந்த 2வது டேல மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் டேல வந்து டெம்பரேச்சர் எல்லாம் ப்ராப்பரா கலெக்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட் டேல எந்த டேலயுமே வந்து எனக்கு வந்து டெம்பரேச்சர் கலெக்ட் பண்ணல. சோ அப்ப இங்க மிஸ் ஆகிற டெம்பரேச்சருக்கும் அந்த டேன்ற காலமுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லைங்களா? இததான் வந்து மிஸ்ஸிங் அட் ரேண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த மாதிரி கேசஸ்ல நீங்க இந்த வேல்யூவை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ரிமூவ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் அந்த வேல்யூஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கணும், இல்லைன்னா இம்ப்யூட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இருக்குது. ஒரு 10 மெத்தட் கிட்ட இருக்குது. சோ அந்த மெத்தட்ஸ் பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல இம்ப்யூட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் கொடுங்க. நான் கண்டிப்பா அதுக்காக ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். சோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மூணாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிஸ்ஸிங் நாட் அட் ரேண்டம்னு சொல்லுவாங்க. அதாவது MNAR. சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதே போலதான் ஒரு பீச் இருக்குது. இங்க வந்து பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேபியை தேடுறாங்க. ஆனா நம்மளால பேபி எங்கேயுமே பார்க்க முடியல. அதுக்கு பதில் அங்க ஒரு திருடன் வந்து ஆல்ரெடி நம்ம பேபியை மூட்டை கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அதாவது நம்ம டேட்டாவில் அந்த மிஸ் ஆகிற வேல்யூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மிஸ்ஸிங் நாட் அட் ரேண்டம்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து நம்ம டெசிஷனே வந்து கம்ப்ளீட்டா அஃபெக்ட் பண்ணும். சோ பிராக்டிகலா ஒரு டேபிள்ல வந்து நம்ம பார்ப்போம். சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். இந்த டேட்டால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஏர் கூலர் ஷாப் வைக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுக்குற போல, லோன் அப்ரூவல் கொடுக்குற போல கொடுத்துருக்கேன். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டேட்டா இருக்குது. இங்க எங்கெங்கெல்லாம் வேல்யூ மிஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் இங்க ஒரு இடத்துல, இங்க ஒரு இடத்துல, இந்த 3 இடத்துலயுமே வந்து நாட் அப்ரூவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நமக்கு டேட்டா மிஸ் ஆயிருக்குது. நீங்க லாஜிக்கலா இதை வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த ஊட்டி, கொடைக்கானல், மூணார் அந்த 3 இடத்துல மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேல்யூ மிஸ் ஆயிருக்குது. எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஏர் கூலர் ஷாப் வைக்கிறாங்க இல்லையா, காமனா வந்து கூலிங் பிளேசஸ்ல எதுக்கு வந்து ஏர் கூலர் அவசியமே கிடையாது இல்லையா? சோ அந்த ஒரு ரீசனால தான் அங்க வந்து டிஃபால்ட்டா அப்ரூவ் பண்ண போறது இல்ல. அதனால அந்த டேட்டாவே கலெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இங்க வேல்யூ மிஸ் ஆகிறது மட்டும் இல்லாம அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து நம்மளோட பிசினஸ் டெசிஷன்லயோ இல்ல மிஷின் லேர்னிங் மாடலையோ டைரக்டா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதை தான் வந்து மிஸ்ஸிங் நாட் அட் ரேண்டம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வேல்யூஸை சிம்பிளா வந்து டிராப்போ இல்ல ஃபில்லோ பண்ணக்கூடாது. கண்டிப்பா வந்து ஒரு டீப்பான ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதோட நேச்சர் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற போல தான் டேட்டா மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். சோ காமனா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்ஸிங் வேல்யூவை இப்படிதான் வந்து நீங்க டெசிஷன் எடுக்கணும். சோ ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா 3 மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் கம்ப்ளீட்லி அட் ரேண்டம். அதாவது உங்க மிஸ் ஆகிற வேல்யூக்கும் மத்த வேரியபிள்ஸ்க்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னா அது டேட்டா வந்து 5% கம்மியா இருந்ததுன்னா அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிடுங்க. ரெண்டாவது மிஸ்ஸிங் அட் ரேண்டம். அதாவது நீங்க மிஸ் ஆகிற வேல்யூக்கும் மத்த வேரியபிளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி ஃபில் பண்ணலாம், எப்படி இம்ப்யூட் பண்ணலாம்னு யோசிங்க. மூணாவது மிஸ்ஸிங் நாட் அட் ரேண்டம். அதாவது நம்ம பிசினஸ் டெசிஷனே அது டைரக்டா அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதை வந்து நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணணும். சோ இப்படிதான் வந்து காமனா மிஸ்ஸிங் வேல்யூஸா ஹேண்டில் பண்ணணும். சோ உங்களோட நெக்ஸ்ட் இன்டர்வியூல இந்த கொஸ்டின் இருந்ததுன்னா கான்ஃபிடென்ட்டா பதில் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல AI அண்ட் அனாலிட்டிக்ஸ்ல உங்களுக்கு வேற என்ன கான்செப்ட் தெரியலன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக நாங்களே வீடியோ ரெடி பண்றோம்.